நம்ம ரிசார்ட் வேர்ல்ட் சென்டோசாவுக்கு போயிட்டுருக்கோம். அந்த போர்ட்வாக்கு போகிறதுக்கு வழி இங்கே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ எப்படி போகிறது என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம போகிற என்ட்ரன்ஸ். பாருங்க எப்படி இருக்கும், சென்டோசா போர்ட்வாக். ஸோ இந்த வழியாக தான் நம்ம இப்போ போகிறோம். இந்த வழியாக போகும்போது நீங்கள் நிறையா சீனரிஸை பார்க்கலாம். மோனோரயில் இது மேலே தான் கிராஸ் பண்ணி இந்த இடத்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் இது இங்கே ஹார்பர் ஃப்ரண்ட், இதுதான் அந்த ஷிப்பெல்லாம் வந்துட்டு போகிற இடம். ஃபெரிஸ் இங்கேருந்து தான் நீங்கள் ஃபெரியெல்லாம் எடுத்து பாத்தாம்க்கு, இந்தோனேஷியாவுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ஃபெரி எடுக்கணும். மேலே கேபிள் கார் போயிட்டு பாருங்க. கேபிள் காரும் அங்கே அந்த சைடு ஆப்போசிட் சைடில் போய்ட்டு நீங்கள் கேபிள் கார் போயிட்டு போகலாம். அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ரிசார்ட் வேர்ல்ட் சென்டோசா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரிசார்ட் வேர்ல்ட் சென்டோசாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு இப்படியே போர்டு வாக் வழியாக நீங்கள் நடந்தே அந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, கார்டன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அந்த சீயை பார்த்துக்கிட்டே நடந்தும் போகலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் எஸ்கலேட்டர் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு 545 மீட்டர் டு சென்டோசான்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸலேட்டர் வந்து ஏர்போர்ட்லலாம் உள்ள மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நடந்து கூட போகணுன்னு அவசியம் இல்லை. இதில் ஏறி நீங்கள் ஃபாஸ்ட்டாக இதில் நடந்து போனீங்கன்னா இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக நீங்கள் அங்கே போய்ட்டு சேரலாம். யூஸ்வலாக இந்த வாக்வேயில் நீங்கள் நடந்து போனாலே மொத்தமே 10 மினிட்ஸ் ஆகும். இது யூஸ் பண்ணி போனீங்கன்னா அரௌண்ட் 6 to 7 மினிட்ஸில் நீங்கள் அந்த இடத்துல போய் சேர்ந்துடலாம். ப்ளஸ் உங்களுக்கு டயர்ட்னஸும் தெரியாது. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே. இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் போகிற வழி எல்லாமே இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஒரு ரெய்னி டேயில் வந்திருக்கேன். ரெய்னி டேங்கிறதால நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏரியா ரொம்ப அமைதியாகவே இருக்குது. யாருமே நான் வீக் டேஸில் வந்ததால், இன்றைக்கி வந்து வெனஸ்டே, ஸோ வீக் டேஸில் வந்ததால் ரொம்பவே அமைதியாக இருக்குது. யாருமே அந்தளவுக்கு நடக்கலை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த கிளைமேட். எப்போ வேணாலும் மழை வரலாம். இது வாக்கிங் ட்ரையல் போகிறவங்களுக்கு, ஜாக்கர்ஸுக்கெல்லாம், ப்ளஸ் சைக்கிளிங் போகலாம். இதில் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். இதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு இந்த ஐலாண்டை சுற்றி பார்க்குறதுக்கு அனைத்து வசதியும் சிங்கப்பூர் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். நீங்கள் போகிற வழியிலேயே அந்த போர்டு வாக்கில் இடையில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ப்ளஸ் கார்டன், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் போகும்போது இதை பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், ஸ்டாச்சு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பேர் வந்து போன்ஸ் அண்ட் பேரல்ஸ். பாருங்கள்,
போகிற வழியெல்லாம் நிறையா கார்டன்ஸ், ட்ரீஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு எல்லா சகல வசதியுமே இதில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே இருக்கிறது தான் போர்டு வாக்கோட எக்ஸ்லேட்டர் வே. அந்த எக்ஸ்லேட்டர் வே நீங்கள் அப்படியே மாடியில் ஏறி போனால் உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அதில் போகலாம். நான் கீழே உள்ள வாக்வேயில் நடந்து போயிட்டுருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா எனக்கு வந்து இந்த சீனரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், சீனரிஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுதான் நம்ம வந்து ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன், அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ அங்கேருந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு கேபிள் கார் வழியாகவும் போகலாம், இந்த இடத்துலேருந்து மோனோ ரயில் வழியாகவும் வரலாம். ஸோ இந்த போர்டு வாக் வழியாகவும் நீங்கள் சென்டோசாவுக்கு வரலாம். அது இல்லாமல் பஸ் வசதிகளும் இருக்குது அந்த சைடு. இந்த போர்டு வாக்குக்கு அப்புறம் ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ரோட்டில் வழியாக நீங்கள் பஸ் ஏறி கூட இங்கே வரலாம். ஸோ சைக்கிளர்ஸ், வாக்கர்ஸ், ஜாக்கிங் ட்ரெயில் எல்லாத்துக்குமே இது ஒரு கம்ஃபர்டபுளான இடம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் இது. ஸோ இந்த மாதிரி இது லாங் எக்ஸ்கலேட்டர், அதாவது ஃப்ளோர்லேயே உள்ள மாதிரி எக்ஸ்கலேட்டர் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வழியாக நீங்கள் வந்து டயர்ட்னஸே தெரியாமல் நின்றுக்கிட்டே வரலாம். ப்ளஸ் இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் ஃபெசிலிட்டி, உள்ள ரெயின் வந்துச்சுன்னா நீங்கள் நினையாமல் இருக்கிறதுக்காக எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு கார்டன்ஸோட இந்த சென்டோசா ஐலாண்டுக்கு போய் ரீச் ஆகலாம். ஸோ சென்டோசா ஐலாண்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னா நீங்கள் மோனோ ரயிலில் போனால் $3 உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப் அண்ட் டவுன் தான், ஒன்லி என்ட்ரி தான். ஸோ பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு $1.50 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் கேபிள் கார் வழியாக நீங்கள் போனீங்கன்னா அரௌண்ட் $18 to $20 பே பண்ணுவாங்க. இது ஃப்ரீ வே. ஸோ இது ஒரு 10 minutes கூட ஆகாது. நீங்கள் ஜாலியாக இந்த சீனரிஸ் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே ஈஸியாக வந்து சென்டோசா ஐலாண்டுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகலாம். இதுக்கான பெட்டரான ஐடியா இதுதான். ஸோ நான் வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறதால நான் எல்லா வழியும் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி போர்டு வாக்கில் வந்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னொரு நாள் வந்து இது மோனோ ரயில் அண்ட் கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டே வரேன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆனோன்னா ஹோட்டல், சிட்டி, யூனிவர்சல் ஸ்டுடியோ, கேஷினோ சைன் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட பாயிண்ட் சென்டோசாவுக்குள்ளே என்ட்ரு வருது. மோனோ ரயில் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வழியை நம்ம போகலாம். பாண்டில் நிறைய ஃபிஷ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது இந்த பாண்டில். நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே உள்ள ஒரு பாண்ட் வச்சுருக்காங்க. இந்த கார்டன் வித் பாண்ட் இருக்குது. இதில் நிறையா ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ப்ளஸ் டார்டாய்ஸ் நிற்கிது. லைவ் தாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மோனோ ரயில் எக்ஸ்பீரியன்ஸ். மோனோ ரயில் நான் அடுத்த வீடியோவில் நான் மோனோ ரயிலை பற்றி போட்டு விட்றேன். நிறையா கலராக ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஒரு டார்டாய்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது.
நம்மளை பார்த்த உடனே நின்றுடுச்சு, என்னன்னு தெரியல. வர்றாங்க. நம்மளை பார்த்த உடனே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது டாட்டாக்ஸ். ஸோ நம்ம கிட்டத்தட்ட இப்போ யூனிவர்சல் ஸ்டூடியோ கிட்ட வந்துட்டோம். இதுதான் யூனிவர்சல் ஸ்டூடியோ என்ட்ரன்ஸ். இது பாருங்கள், இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது, இதுதான் யூனிவர்சல் ஸ்டூடியோ அந்த குளோப்.